மாட்டேன். 17வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாக உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் எத்தனை தலைமுறைங்க? எத்தனை தலைமுறை? நோவாவுக்கு கூட தகப்பன் ஸ்தானத்தை வாக்கு கொடுக்க, நோவாவுக்கு கூட என்ன பண்ணல, இப்படிப்பட்ட அழைப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கல. ஆனா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் பண்ணுதுங்க 17 தலைமுறை. எத்தனை தலைமுறை? 14 தலைமுறைகள். 14 தலைமுறைனா எப்படி இல்லையா? இல்லையா? நோவா குறிச்சு இல்லையா? நோவா பாடம் தான் கண்டினியூ பண்ணிட்டு. ஏன் நோவாவை கர்த்தருக்கு அந்த கிருபை கிடைச்சுன்னு பார்த்தோம். அப்போ தேவ சமூகத்துல நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கேட்டேன், என்ன ஆண்டவர் நோவாக்கு மட்டும் ஏன் இந்த ஸ்பெசிபிக்கான அந்த வாக்கு தத்துவம் கொடுத்துருன்னு சொல்லி பார்க்கும்போது, அது 5ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 29வது வசனம் நல்லா படிச்சுங்க. ஏன் சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு நமக்குள் எப்படிப்பட்ட தேவன் இருந்து கிரியை செய்கிறார் வாசிங்க. கர்த்தர் சபித்த பூமியில, எந்த பூமிங்க? கர்த்தர் சபித்த பூமியில நமக்கு உண்டான கவனிங்க, நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்தையும் இவன் நம்மை தேற்றுவான் என்று அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். அல்லேலூயா. எப்படி எப்படி பேரு இல்லையா? அவன்கிட்ட ஜெபிக்கும் போது தேவன் பேசும்போது நமக்கே இதுவரைக்கும் படிச்சுட்டு போயிருக்கிறோம், வசனத்தை பலமுறை படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்ன பண்ணல, நம்ம கண்ணுக்கு தெரியல. அப்ப கண்ணுக்கு தெரியாத போது அப்ப என்ன பண்ண, ஏற்ற நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்துக்கு உண்டான வழியை கொடுக்குறாரு. அப்ப நீ நோவா பாடம் எடுக்கிறோம், நோவா எப்படி பண்ண உனக்கு தெரியல கேட்க. ஆபிரகாமை நான் ஆசீர்வதித்தேன், இந்த ஆபிரகாம் எப்படி பண்ணணும் உனக்கு தெரியணும் இல்லையா? ஆபிரகாமுடைய மேன்மை உனக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? ஆபிரகாம் எப்படி நான் வழி நடத்தணும் உனக்கு தெரியணுமா தெரியல? அப்போ இந்த நோவாக்கு நான் ஏன் கிருபை கொடுத்தேன், நோவா மேல ஏன் கிருபை வச்சேன், நோவாவை ஏன் தனித்துவமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, அந்த சபிக்கப்பட்ட பூமியில நோவாவை கர்த்தர் உருவாக்குறார் பாருங்க. அவன் சொல்லுங்க, கையின் பிரயாசம். என்ன பிரயாசம்? அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கஷ்டத்தோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் வளரும். ஏன்னா ஆதாம் ஏவாள் படைச்ச பிறகு ஆண்டவர் பண்ணாரு, அந்த ஏதோன் தோட்டத்துல வந்து அவங்களை புறம்பே தள்ளப்பட்ட பிறகு எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, நிந்தைக்குள்ளேயும் வேர்வை துளியாக கஷ்டப்பட்டு உழைச்சுதான் சாப்பிடக்கூடிய நாட்கள், போயிட்டு வந்தா சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காத காலகட்டங்கள். அப்போ நித்தமா அவங்களுடைய வாழ்க்கை நாங்க பயங்கரமான உழைப்பு. அப்படி உழைப்புல கூட அவங்களால என்ன பண்ண முடியல, திருப்தியாக சாப்பிட முடியல, தன் மனைவிகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட நுகமான காலத்துல அந்த பூமி சபிக்கப்பட்டது என்று சொல்லி, யாரால சபிக்கப்பட்ட? கர்த்தர் சபிச்சுட்டார். சபிக்கப்பட்ட அந்த பூமியை செழிப்பாக மாற்றுவதற்காக இந்த நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள், ஒருவேளை உன்னை பார்த்து உன்னால் சாபம் என்று சொல்லியிருக்கலாம், நீ சபிக்கப்பட்டவர் என்று சொல்லியிருக்கலாம், நீ ஆகாதவர் என்று சொல்லியிருக்கலாம், உன் நிமித்தமாக நிறைய கஷ்டத்தையும் வேதனை அனுபவித்திருக்க சொல்லலாம். ஆனா உன் நிமித்தமா தான் தேவன் பண்ணாருங்க, கையின் பிரயாசத்தை. ஏன்னா என்ன, அந்த சபிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார், சாபம் நிறைந்த இடத்துல தேவன் என்னை வைத்திருக்கிறார். எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்ட தேவன் சொல்லுகிறார், உன் நிமித்தம் தான் அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் நிமித்தம் உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு. அப்ப இந்த கையின் பிரயாசங்களும் அவனுடைய வாழ்க்கையும் யாரால மாறுதுன்னா நோவாவால மாறுது.